ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மங்காத்தா ரீரிலீஸ் ஷோ முடிச்சுட்டு வந்து அப்படியே உட்காந்து இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன். 2011 படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2026, இன்னும் 10 வருஷம் கழித்து அல்லது இன்னொரு 15 வருஷம் கழித்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், 2011 அந்த ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறப்ப எப்படி வந்து இந்த படத்தை கொண்டாடினாங்களோ அதே மாதிரி தான் இப்போ 2026லையும் கொண்டாடுறாங்க. நான் சொன்னலையா இன்னொரு 20 வருஷம் கழித்து அப்போவும் கொண்டாடுவாங்க அப்படின்றது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை இந்த மங்காத்தாவை பொறுத்த வரைக்கும். அதுவும் குறிப்பாக ஃபுல் ஹவுஸுமே ஃபில் ஆகி இந்த பயங்கரமாக தேட்ரிக்கல் வைப் ஒன்று இருக்கும்ல, அடுத்த சீன் இதுதான் அப்படின்றது தெரியும். அதை வந்து அதுக்கு ரெடியாக முன்னாடியே உட்காந்துட்டு அப்படியே அந்த விசில் அடிக்க ரெடியாக, கத்துறதுக்கு ரெடியாக, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடியாகிற ஒன்று இருக்குல்ல, அதுலேயே வந்து பயங்கரமான ஒரு வைப் ஆயிடுது. ஸோ அதுதான் இந்த மாதிரியான படங்கள் திருப்பி தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறப்ப அதோடைய செலப்ரேஷன் அப்படின்றது வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரீரிலீஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்காத மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதாவது 2011 பார்த்த நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி லாஸ்ட் ஒரு 5, அதாவது ஏலேருந்து ஒரு ஏபிசிடிஇ ஒரு 5 ரூபா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பார்ப்போண்டா என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த எஃப்க்கு அப்புறமா உள்ள ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ உள்ள ஜென்ரேஷன், அதாவது மங்காத்தாவை பெரிய திரையில் பார்க்காத ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, டிவியில் மட்டுமே பார்த்து ஃபயர் விட்டுருப்பாங்க, பயங்கரம் வைப்பாக இருப்பானுங்க. அவங்க எல்லாருமே வந்து அப்படி கொண்டாடுறாங்க. பின்னாடி வந்து பார்த்து 2011 நம்மளும் இப்படித்தான் ஆடணும், 2026 இப்போ உள்ள அஜித் ஃபேன்ஸ் ஆடுறதும் அப்படித்தான் ஆடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஒரு கெத்தாக பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம காது கூடவே பேசிட்டு போயிருந்தாங்க. வாழ்த்துக்கள் ரே. ஆக்சுவலாக எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், படம் பார்க்குறப்ப இந்த படத்துக்கு எப்பட்றா நீ வந்து நொட்ட சொன்ன இட் இஸ் பிரசாந்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணுச்சு. ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோடக்ஷன், ஒரு பக்காவான இன்டர்வல், அதே மாதிரி வந்து பேங்கரான ஒரு கிளைமேக்ஸ், இவ்வளவும் பர்ஃபெக்டாக அமைஞ்சு ஊடையில் எங்கேயுமே போர் அடிக்காமல், எக்ஸ்ட்ரா இடைச்செருள்கள் எதுவுமே இல்லாமல், காமெடிக்குன்னு தனியாக எதுவும் ஒதுக்காமல், அதே மாதிரி எமோஷன்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா வேறு எதையுமே ஒதுக்கியிருக்க மாட்டாங்க. அந்த கண்டென்ட், அந்த 500 கோடி ரூபா அது எங்கே போச்சு அப்படின்ற அந்த ஒரு தாட்டுக்குள்ளேயே படத்தை ஃபுல்லாக கொண்டு போய் போர் அடிக்காமல் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளை வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆக்குறதுன்ற ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே கிரேட் சல்யூட் டு வெங்கட் பிரபு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த படத்தளவுக்கு அதுக்கப்புறமா ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணி இது வெங்கட் பிரபு படம் அப்படின்னு சொல்ல வச்சது மாநாட சொல்லலாம். பட் அதை தாண்டி வெங்கட் பிரபுவாலேயே இன்னும் மங்காத்தாவை ரீக்ரியேட் பண்ண முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை நீங்கள் வந்து நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, பட் அதுதான் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட்டு. அதை மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. தி பெஸ்ட் ஆஃப் வெங்கட் பிரபு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் மங்காத்தா தான். அதுலேயும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பற்றி நம்ம பேசி ஆகணும். எஸ், அஃப்கோர்ஸ் அஜித் சார். இது ரிவ்யூலாம் இல்லைங்க, நம்ம வந்து அந்த டைமில் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூலாம் போட்டதில்லை, ஏன்னா சேனலே கிடையாது. இப்போ நம்மகிட்ட ஒன்று இருக்குது, நம்ம வந்து எதெல்லாம் பார்த்து அப்படியே ஸ்லாகிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் இல்லையா. இன்ட்ரோடக்ஷன், அந்த காரு பறந்து வந்ததுலேருந்து அந்த காருக்குள்ளே வந்து அஜித் சார் வெளியே வர்றப்ப அந்த முடி அப்படியே ஆடும் பாருங்க, அங்கேயே வந்து அண்ணாச்சி ஃப்ளாட்ரா அப்படின்ற லெவலில் தான் அஜித் சார் ரசிகர்கள்லாம் இருப்பாங்க. மற்ற ரசிகர்களுக்குமே அது வந்து பயங்கரமாக என்னப்பா நம்ம அஜித் குமாரா இது அப்படின்ற அளவுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷனே வந்து அவ்வளவு தரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த சேசிங் சீக்வன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ பார்க்குறப்போ நமக்கு வந்து வாவ் அப்படின்ற அந்த மொமெண்ட் இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த பைக்கில் வர்றவங்க தெரியுமா, அந்த ட்ரக்கு மாற்றுறது அந்த சீக்வன்ஸு, அதெல்லாம் வந்து தேட்டரில் பார்க்குறப்ப ஒரு பைய சீட்டில் இல்லை மக்களே, ஒரு பைய சீட்டில் இல்லை. ஆமாம், இத்தனைக்கும் அப்படி கீழேருந்து அப்படி மேடாக போகிற அந்த மாதிரி நான் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீனில் தான் நான் பார்த்தேன் நம்ம ஊரில். ஆனால் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எந்திரிச்சிட்டான். அஜித்தை நான் உட்காந்துட்டு பார்க்குறதா, அது நான் அவரை அவமரியாதை பண்ணுற மாதிரி உட்காந்து பார்த்தா அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ரிஸ்கி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து மைண்ட் ப்ளோயிங்க, ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்னொரு ஆளையும் நம்ம பற்றி பேசி ஆகணும். எஸ், தலைவன் யுவன் சங்கர் ராஜா. அதுவும் இன்டர்வலில் வந்து
தலைவர் வந்து அந்த பிராவோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆடி 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 வந்து அப்படி கண்ணடி நேராக பார்த்து அப்படிம்பார் தெரியுமா, ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீ மியூசிக் அது வேறு. அதை தாண்டி நீங்கள் படம் முழுக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டென்ஸான சீக்வன்ஸ்லையுமே வந்து அதோடைய பிஜிஎம் வந்து வேற ஒரு கிரேடில் ஒன்று போட்டிருப்பாப்புல. ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் படத்துடைய அந்த ஹாலிவுட் படங்களில் வந்து சில ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து ஸ்டண்ட்டோட அந்த சவுண்டே கேட்காது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு வயலினோ ஏதோ ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டிருக்காப்புல. வேற லெவலு. நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாமே ஒன்றா கலந்து அஜித்குமாருக்காக ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தை நான் வந்து வேற லெவலில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதினா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்லாம் வரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. என்னதான் வந்து வேற யாரையாவது வச்சு எடுக்கலான்னு முடிவு பண்ணாலும் அதில் அஜித்குமார் உள்ளே வந்துட்டார் அப்படின்றதுக்காகவே வெங்கட் பிரபு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாரு அப்படின்றது வந்து இப்போவும் திரையில் பார்க்குறப்ப, ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் இருக்குல்ல. அஜித் சார் வந்து ஒரு விஷயம் பண்ணுறப்ப அது வந்து தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுது. அதுவும் அவர் பண்ணக்கூடிய இந்த சில்மிஷமான விஷயங்கள், த்ரிஷா கூடயா இருக்கலாம் அல்லது ரஷ்மிராய் கூட இருக்கலாம், அந்த சீக்வன்ஸ்லாம் காதல் மன்னனை பார்த்த ஃபீல் இருக்குடா அப்படின்ற லெவலில் இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து அப்படியே ஸ்லாகிச்சு கொண்டாடிட்டு இருக்கிறான். நான் திருப்பி அதான் சொல்கிறேன், 2011 எப்படி கொண்டாடினாங்களோ அதே தான் இப்போ 2026 ரீரிலீஸ்லையும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் 2036 2046 எப்போ ரிலீஸ் பண்ணாலும் சரி, அப்போவும் இதே மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் மக்களே. ஸோ ஓவராலாக ஒரு பக்கா செலிப்ரேஷன், பக்கா என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தூத்துக்குடி மாதிரியான ஊர்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் மட்டும் கொடுத்துருந்தா போதும்னு நினைக்கிறேன். எல்லா தேட்டர்ஸ்லேயும் போட்டு, ஏன்னா எல்லாமே மல்டிப்ளெக்ஸாக மாற்றிட்டாங்க. இதனால் எல்லா தேட்டர்ஸ்லேயும் போட்டு இப்போ ஒரு தேட்டரில் மட்டும் ஃபில் ஆகி மீதி தேட்டர்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக புக்கிங் ஆகிறதெல்லாம் பார்க்குறப்ப அந்த தேட்டருக்காரங்களுக்குலாம் கொஞ்சம் என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரலாம். பட் ஒரு குறிப்பிட்ட தேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேட்டர் ஃபுல்லாக புக் பண்ணுறது இருக்குல்ல, சூப்பர், வேறு லெவல், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக ஒரே ஒரு சேஞ்ச் தான் மக்களே. 2011 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்குறப்ப நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஆகா இந்த சீன் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீனாக அப்படி பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஒரு பயத்தோட படம் பெருசாக ஹிட் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்குறப்ப வெறுமனே என்ஜாய்மெண்ட் மட்டும்தான். ஏன்னா அதான் தெரியுமா ஆல்ரெடி ரிசல்ட்டு. ஸோ அதனால் சின்ன ஸ்க்ரீனில் மட்டும்தான், அதாவது உங்கள் வீட்டு டிவிலேயோ அல்லது மொபைல்லையோ இருந்தால் இந்த படத்தை நான் பார்த்துருக்குறேன், இது வரைக்கும் நான் இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க யோசிக்காமல் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வகையிலையும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படின்றது கொஞ்சம் கூட குறையாது மக்களே, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சன் பிக்சர்ஸ் அண்ட் டீம். பிக் தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு சார் அண்ட் டீம். அப்புறமா எல்லாருக்குமே இந்த படத்தை இவ்வளோ தூரத்துக்கு இப்போவும் எல்லாராலையும் கொண்டாடப்படும் விதமாக எடுக்கப்பட்டமைக்காக மிகவும் நன்றி, கோடான கோடி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், சார் அதில் கையை வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலே போதும், இவங்க எஞ்சிடுறாங்க. அப்புறமா பாலாபிஷேகம் பண்ணிய பீராபிஷேகம் பண்ணிய, இது என்ன கேம்பாபிஷேகம், ரைட்ரா, நல்லா இருக்கடே, நல்லா இருக்கேன்.